Hi friends. புதுசாக கார் வாங்க போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே மனசுக்குள்ளே எழும்புற கேள்வி எந்த பிராண்டு கார்களை வாங்கலாம் லாங் டேர்ம் யூஸ்க்கு நல்லா இருக்கும்னு. அப்படியாப்பட்ட பிராண்டு வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டாவோட சேல்ஸ் சர்வீஸ், டாட்டா எதை முன்னிலைப்படுத்தி அவங்க வாகனங்களை சேல் பண்ணிட்டு வராங்க, இதை தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாட்டா கார்களை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ரேட்டிங்கை முன்னிலை கொடுத்து தான் அவங்க கார்களை சேல் பண்ணிட்டு வராங்க. டாட்டா கார்களில் நம்ம லாங் ட்ராவல் போகும்போது ஏதாச்சும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டா கூட உள்ளே உட்காந்துருக்க மனிதர்களுக்கு சேஃப்டியாக இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்டீல் பயன்படுத்துறது ரொம்ப தரமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பம்பர் டு பம்பர் சிட்டியில் டிராஃபிக்கில் ஓட்டும் போது நம்மளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கம்மியான வேகத்தில் வந்து ஒரு வாகனம் இடிச்சிருச்சுன்னா கூட பெரிய அளவு சேதாரம் ஏற்படுதில்லை. டென்ட் விஷயங்கள் போன்றது தவிர்க்கப்படுது. சின்ன சின்ன சேதாரம் தான் நடக்குது மற்ற காம்படிட்டரான கம்பெனியை கம்பேர் பண்ணும் போது. அது மட்டும் இல்லை, டாடா கார்களில் உள்ளே கொடுத்துருக்க இன்டீரியர்ஸ் ஆகட்டும் சரி, அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தியிருக்க அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது கொரியன் பிராண்டுக்கு ஈக்குவலாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ டாட்டாவோட சேலை பற்றி பார்த்துட்டோம். இப்போ டாட்டாவோட சர்வீஸை பற்றி பார்த்துருவோம். டாட்டாவோட சர்வீஸை பற்றி சொல்லணும்னா பெருவாரியான மக்கள் ஒரு கம்ப்ளைண்ட்ஸாகவே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட நிறைய பிளான்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் ஒரு டாடா பிளான்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதை அவர் டிரைவிங் கூட பண்ணி காமிச்சாரு. ரேஞ்ச் ஓவரை இங்கே மேனுஃபேக்சர் செய்ய போகிறாங்கன்னு. இதனால நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் அந்த சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டை அவங்க முழுமையான அளவில் அரெஸ்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு சர்வீஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டால், நம்ம வாகனத்துக்கு சர்வீஸ் பீரியட் வந்துச்சுன்னா அவங்களே நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க. நம்மளும் நம்ம வாகனத்தை போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். பட் ஆனால் அதில் இருக்கும் குறைகளை நம்ம சொன்னாலும் அவங்க சரியான அளவில் டேக் கேர் பண்ணுறது கிடையாது. அதை அப்படியே ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய நண்பர்கள் சொல்கிறது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சரி கிடையாது. நிறைய அலைன்மெண்ட் கோளாறுகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அதை நாங்கள் மறுபடியும் சர்வீஸ் சென்டரில் சொல்கிறோம். பட் ஆனால் எங்களோட குறைகள் வந்து சரியான அளவில் தீர்க்கப்படுவதில்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரீசேல் வேல்யூ டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு தான் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசேல் வேல்யூ இதுக்கு காம்படிட்டராக இருக்க மாருதி கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது டாட்டாவோட கார்களோட ரீசேல் வேல்யூ ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போ டாட்டா கார்களில் அதாவது பார்த்தீங்கன்னா பிரதானமாக அவங்க கொடுக்குறது அந்த சேஃப்டி ரேட்டிங்கை பில்டு குவாலிட்டியை மட்டும் வச்சுட்டு அந்த காரை நம்ம தேர்வு செஞ்சுட்டோம்னா அடுத்து சர்வீஸை நம்ம யார்கிட்ட தான் விடுறது? ஏன்னா டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிராண்டு, இந்தியன் பிராண்டு, மக்களுக்காக விலை கம்மியாக கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. அவங்களோட ஸ்டேரிங் சிஸ்டமாக இருக்கட்டும், உள்ள பயன்படுத்திருக்க விஷயங்களாகட்டும், எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக லக்ஸரியாக கண்ணுக்கு தெரியுது. பட் ஆனால் இந்த கார்களில் இருக்க அந்த சர்வீஸ் கோளாறுகளை மட்டும் அரசு செய்கிறதே கிடையாதுன்னா மேக்சிமம் ஆஃப் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டாட்டா எதை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க? சேஃப்டி. எதை பின்தங்கியிருக்காங்க? சர்வீஸ் அப்படின்னு நான் சொல்லுங்க, நம்ம நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதான மக்களின் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது அந்த சர்வீஸ் மட்டும்தான். இப்போ நம்ம ஒரு கார்களை வாங்க போனோம்னா நம்ம அந்த கார்களை வந்து தோற்றம் நல்லா இருக்கும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கு, சேஃப்டி ரேட்டிங் நல்லா இருக்கு. ஆனால் சர்வீஸ்ட்டை யார்கிட்ட தான் கொடுக்குறது? நம்ம லோக்கல் மெக்கானிக்கிட்ட வச்சு சர்வீஸை பார்த்துடலாம். ஆனால் வாரண்டி கிளைம் ஆகாதே. ஸோ அதனால தான் நம்ம சர்வீஸ் சென்டர் நாடி போகிறோம். ஸோ சேல்ஸில் ஆர்வத்தோடு இருக்கிற நிறைய பிளான்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு துடிக்கிற டாடா கம்பெனி இந்த சர்வீஸ் மேலேயும் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா டாடா மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடிச்சி. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் மக்களோட உயிருக்கு வேல்யூபிள் கொடுத்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாலும் மற்ற பிராண்டுகள்லாம் மக்களோட பட்ஜெட் கரையாமல் இருக்கணும்ட்டு அவங்க மைலேஜ்லையும் பிரதான இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ டாடா கார்கள் சர்வீஸ்லையும் சரி, மைலேஜ்லையும் சரி, அவங்களோட ஃபிட் அண்ட் ஃபினிஷும் சரி மக்களுக்கு சரிவர கொடுத்தாங்கன்னா டாட்டாவை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, டாடா கார்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு கார்களை புக் செய்துட்டோம்னா அந்த கார்களை வந்து PDI, அதாவது ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் எதுக்குன்னா நம்ம கார்களை நம்ம புக் செய்த கலரில் தான் கொடுத்துருக்காங்களா, அதில் எதுவும் கோடுகள் இருக்கா, அதாவது ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுவும் இருக்கா, அந்த கிலோமீட்டருக்கு வந்து கம்மியாக தான் ஓடி இருக்கா, எங்கேயும் வந்து ஓட்டிட்டு வரும்போது கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம மனசை ஒரு திருப்தி அடை செய்கிறது தான் இந்த PDI. இந்த PDIயை நிறைய அதாவது ஷோரூம்கள் வந்து கொடுக்கறது இல்லைன்ட்டு நிறைய நண்பர்கள் நம்ம கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் தேர்வு செய்துக்கோங்க டாடா கார்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நிறை குறை இருக்குன்ட்டு. இந்த நிறையோ குறையோ நான் சொல்கிறது மக்களோட பெருவாரியான கருத்து அடிப்படையில். நீங்கள் டாடா கார்களை பயன்படுத்திருந்தீங்கன்னா அதில் ரீசேல் வேல்யூ இருக்கா, சேல்ஸ் நல்லா இருக்கா, சர்வீஸ் நல்லா இருக்கான்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கிட்டையும் நம்ம காசை கொடுத்து தான் வாங்குறோம் அந்த கார்களை. அப்படி நம்ம வேல்யூபிளான பணத்தை கொடுத்து ஒரு கார்களை வாங்கும் போது அந்த பிராண்டோட குறையும் நிறையும் நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா அந்த பிராண்டு கூட காலப்போக்கத்தில் மாறுதலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்க்குற மற்ற பிராண்டும் அதை விட சிறப்பாக செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்கள் நம்ம மாறாத வரைக்கும் எதுவுமே மாற்றம் மாற போகிறதில்ல. ஸோ நம்ம சரியான பிராண்டுக்காரை தேர்வு செய்து அந்த பிராண்டுக்காரை நம்ம வாங்கணும் தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ எந்த பிராண்டையும் குறையா சொல்லணும்னு நம்மளோட எண்ணம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ் அவங்களோட கார்களை வித்துட்டு வராங்க. ஆனால் எதில் அவங்க திருத்திக்கிட்டா மக்களுக்கு நன்மையாக நடக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவோட நோக்கமே. ஓகே நண்பர்களே, பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், டாடா கார்களை பயன்படுத்திருக்கீங்களா? அதில் இருக்க சர்வீஸ் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதில் ஃபிட் அண்ட் ஃபினிஷ், இந்த PDI இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் உங்களை எப்படி பார்க்க விடுறாங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம
கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா புதுசாக டாடா கார்களை வாங்குற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே போன்ற மோட்டார் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.